நீங்க கோவில்ல இருந்து கிருஷ்ணன் சிலையை எடுத்து ஊர் மக்களுக்கு பெரிய நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டீங்க. அதனால ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து உங்க மேல பிராது கொடுத்திருக்காங்க. அதனால நாளைக்கு காலையில நீங்க பஞ்சாயத்துக்கு ஆஜராக வரணும். நாளைக்கு நிச்சயமா பஞ்சாயத்துக்கு வருவேன். நீங்க தான் கோவில்ல இருந்து அந்த சிலைகளை எடுத்தீங்களா? நான் தான் எடுத்தேன். எதுக்காக? நான் பூஜை செய்ய வேண்டிய இடம் மாறி போனதுனால. சாஸ்திரி ஐயா, நீங்க கோவில்ல இருந்து சிலையை எடுத்திருக்கீங்க, சிலைகளை திருடி இருக்கீங்க. தயவு செஞ்சு தேவையில்லாத வார்த்தைகளை இந்த இடத்துல உபயோகப்படுத்தாது. அந்த சிலைங்களை நான் திருடல, அதோட இடத்த தான் நான் மாத்தி வச்சிருக்கேன். அதான் ஏன் அந்த சிலைகளுக்கு தான் கோவில்ல பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க, அதை எதுக்காக வேற இடத்துல வச்சீங்க? அதை நான் உங்களுக்கு இப்ப சொல்ல முடியாது. இங்க பாருங்க, கோவிலுங்கிறது எல்லாருக்கும் சொந்தமானதுதான். ஆனா அந்த கோவில்ல சிலைங்களை ஸ்தாபனம் பண்ணது என்னோட இறந்து போன தாத்தா ஸ்ரீ காந்தி மோகன் சாஸ்திரி தான் அந்த ஸ்தாபனம் பண்ணாரு. அதனால இந்த சிலைங்கள்லாம் எங்களுக்கு பாரம்பரியமானது. இந்த சிலைங்களை ஒரு கோவில்ல இருந்து எடுத்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துட்டு போய் ஸ்தாபனம் பண்ற அதிகாரம் எனக்கு இருக்கு. நீங்க எந்த தவறும் செய்யாம இருந்திருக்கலாம் சாஸ்திரி ஐயா, ஆனால் நீங்க அதர்மம் செஞ்சிருக்கீங்க. அதனால இந்த விஷயத்துல நாங்க இல்ல, வேற யாராவது தான் தீர்ப்பு சொல்லணும். நாளைக்கு அவங்க என்ன தீர்ப்பு சொன்னாலும் எந்த பதிலும் சொல்லாம நீங்க அதை ஏத்துக்க தான் வேணும். எங்க அப்பாவுக்கு கஷ்டத்தை கொடுக்காத கண்ணா. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இங்க உட்காந்து என்ன அழுகடி திருடி. உன்னால இன்னும் உங்க அப்பா என்ன கஷ்டத்தெல்லாம் அனுபவிக்க வேண்டியது பாக்கி இருக்கோ? வாடி வா. முதல்ல இப்ப வந்திருக்கிற கஷ்டம் போகணும்னா நீ முதல்ல வெளியே போகணும். உன்னோட நிழல் இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. முதல்ல வீட்டை விட்டு போன்னு சொல்றேன். உன் சொந்த பொண்ணோட அதிகாரத்தை திருட வந்த திருட்டு சனியை இவ. அம்மா, எந்த தப்பு செய்யாத இந்த பொண்ணு மேல எதுக்காக இப்படி தேவையில்லாம பழி போட்டு அவளை சபிக்கிறீங்கம்மா? நான் சொல்றத நல்ல கவனமா கேளு. கோயில்ல சிலைய மறுபடியும் கொண்டு வந்து வச்சுட்டு அதுக்கு எவ்வளவு பணம் வாங்கினியோ அந்த பணத்தை திருப்பி கொடு. ஒரு பக்தன் தன்னோட பக்திய ஒரு தடவை கடவுள் மேல சமர்ப்பணம் பண்ணியாச்சுன்னா அதுக்கப்புறம் அவன் எதை பத்தியும் கவலைப்படக்கூடாது. நான் என்ன பண்ணுனோ அது அந்த கடவுளை சாட்சியா வச்சுதான் பண்ணேன். ஒருவேளை அது தப்பா இருந்தா அதுக்கான தண்டனையை அந்த கடவுளே எனக்கு தரட்டுமே. அது அவர் கொடுத்த பிரசாதமா நினைச்சு நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன். என்னைக்குதான் இவன் புரிஞ்சுக்க போறானோ? நாளைக்கு புதுசா வர்ற ஆளு என்ன தீர்ப்பு சொல்ல போறானோ? தேவா, இவங்கெல்லாம் பிருந்தாவனத்து பஞ்சாயத்துல வந்திருக்காங்க. மகா பண்டிதரை பார்க்கணும்னு. மகா பண்டிதருங்கிற முறையில அவங்க சொல்ற விஷயத்தை நீ கேட்டுதான் ஆகணும். அதுக்கு தீர்ப்பு சொல்லணும். என்ன விஷயம்? எங்க பிருந்தாவனம் கோவில்ல இருந்து ஒரு பிராமணன் ராதாகிருஷ்ணன் சிலைகளை திருடிட்டாரு. இந்த விஷயத்துக்கு கிராம பஞ்சாயத்து தானே முடிவு சொல்லணும். இதுல நான் என்ன முடிவு சொல்ல வேண்டியிருக்கு? அது அந்த சிலைங்க அந்த பிராமணரோட குடும்பத்தை சார்ந்தது, அதனாலதான் எடுத்தாராம். அவரோட தாத்தா தான் அதை ஸ்தாபனம் பண்ணாரு. நியாயப்படி பார்த்தா அந்த சிலைகளை அவர் திருடலன்னு தான் சொல்லணும். ஆனா அவர் மக்களோட நம்பிக்கைக்கு துரோகம் பண்ணிட்டாரு. தேவா தம்பி, நீங்க ஒரு மகா பண்டிதர், உங்களுக்கு எது நியாயம்னு தோணுதோ அதை சொல்லுவீங்கல்ல. அதனாலதான் நீங்க தீர்ப்பு சொல்லணும்னு நாங்க ஆசைப்படுறோம். தேவா, தர்மத்தை பாதுகாத்து நியாயத்தை வழங்குறது ரொம்ப கஷ்டமான விஷயம்ப்பா. ஆமா பாட்டிமா, முதல் முறையா அப்பா உட்காந்து முடிவு சொன்ன அந்த இடத்துல இப்ப நான் உட்கார போறேன். வளையல் பிடிச்சிருந்ததா? நீங்களா இந்த நேரத்துல? போது ராதிகா, வெயிட் பண்ண முடியாது. நாளைக்கே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு பாட்டிக்கிட்ட இப்பவே சொல்லிடுறேன். நான் எதுக்காக போன் பண்ணங்கிற விஷயத்தை மறந்துட்டேன் பாரு. என்ன விஷயம்? நாளைக்கு நான் முத தடவையா ஒரு மகா பண்டிதரா எங்க அப்பாவோட சிம்மாசனத்துல உட்கார போறேன். நிஜமாவா? ஆனா எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. எவ்வளவு பெரிய பொறுப்பை சரியா பண்ண முடியுமான்னு தெரியல. நீங்க எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அது சரியா தான் இருக்கும்.